கிச்சனுக்கு தேவையான சில ப்ராடக்ட்லாம் நான் பார்த்தீங்கன்னா, ஹோம் சென்டர்ல வாங்கியிருக்கேன். என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன், என்ன பிரைஸ்ல வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இத அன்பேக் பண்ணிக்கிறேன் நானு. எல்லாம் பார்த்தீங்கன்னா, 200, 250 ரூபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த டர்க்கீஸ் ப்ளூ மாரி ஒரு டீல் கலர்ல இருக்கும். இப்ப இந்த கலர் வந்து ட்ரெண்டா இருக்கு ஹோம் சென்டர்ல. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் தான் இது. இப்படி வந்து பண்ணீங்கன்னா அப்படின்னா ஐஸ்கிரீம் டைன்னு வந்துரும் வெளியில. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கார்ன் பீலர் இது. இதோட மேல பார்த்தீங்கன்னா, இந்த கார்க்கோட வருது இது. இதோட பிரைஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டிறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து கேக்லாம் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நைஃப் வாங்கினேன் நானு. ஒரு பர்த்டே பார்ட்டி ஏதாவது முக்கியமான ஒரு அக்கேஷனுக்கெல்லாம் கேக் வாங்குவோம்ல, அது கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கட்டும்னு இந்த இது வாங்கினேன். அடுத்தது இது வந்து ஓப்பனர். இதோட பிரைஸ். இப்ப இந்த பிங்க் மாதிரி இருக்கிற கலர் தான் எல்லாமே வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு 4 இது இருக்குது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டைப்பு இந்த ஓப்பனர்லயே. அப்புறம் இந்த மாதிரி கார்க்கு எல்லாம் ஓப்பன் பண்றது, அப்புறம் ஒரு நைஃப் மாதிரி சின்னதா இது மாதிரி 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓப்பனர் வாங்கணும்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன் நானு. அடுத்தது இந்த கார்ன் பீலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணேன். அப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் ஓரளவுக்கு நேக்கு புரிஞ்சுக்கிட்டு இப்படி செய்யலாம் அப்படின்னு பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே வந்தது. நம்ம இந்த சூப்பெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாகவே கார்ன் வாங்கி இந்த மாதிரி நம்மளே செஞ்சுக்கலாம். கையால் உதுத்து விடுறத விட இது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. இந்த அளவுக்கு வந்தாச்சு. ஸோ கார்ன்ல நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை பை.